iQOOட Z9 5G இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. iQOO ஸ்மார்ட் ஃபோன்னாவே வந்து எல்லாருக்குமே தெரியும், கேமிங்காகவும் பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து MediaTek Dimensity 7200 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Dimensityயோட 7200 ப்ராசர் வந்து ஆல்ரெடி iQOO Z7 ப்ரோலையும் அப்புறம் Vivoவோட T2 ப்ரோலையும் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் வந்து பேஸ் வேரியன்ட் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன iQOO Z7 ப்ரைஸ் 8GB 128GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு வந்து 20,000 வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து ICICI கார்டு வச்சிருந்தீங்கன்னா இல்ல வந்து HDFC கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2,000 rupees வந்து டிஸ்கவுண்ட் ஆகி 18,000 வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் வந்து கிடைச்சிரும். அதே ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 வந்து ஹையர் எண்ட் வேல்யூ கிடைச்சிரும். இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கும். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதான்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்டா இருக்கும். அந்த டவுட் வந்து இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து கிளியர் பண்ண போறோம். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கீழே கிளிக் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போற வந்து ரெகுலர் சேரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ எங்கிட்ட வந்து ஒரு 6 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7200 ப்ராசர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து ஆல்ரெடி வந்து Vivoவோட T2 ப்ரோலையும் iQOO Z7 ப்ரோலையும் இருக்கு. இந்த ரெண்டு ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 மேலே தான் வந்து இந்த ரெண்டு ஃபோனும் இருக்கு. ஆனால் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் தான். இது வந்து TSMCயோட ஒரு 4 nm ப்ராசர். அதே வந்து இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2.8 GHz கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 GB தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அன்டூ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 7.3 lakhs மேலே வந்து போகுது. அதே வந்து திங்க் ஃபோன் 2Aல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 lakhs தான் கொடுத்துருக்காங்க. இந்த அன்டூ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். அந்த வேரியண்ட் சொல்கிறேன் 8GB 128 RAM ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இதுக்கு வந்து திங்க் ஃபோன் 2Aல இது வந்து MediaTek Dimensity 7200 Pro அண்ட் ஒரு புது லேட்டஸ்ட் ப்ராசர் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து TSMCயோட செகண்ட் ஜெனரேஷன் ப்ராசர். இதெல்லாம் யாரை ஏமாத்துக்காக சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் திங்க் ஃபோன் 2A விட iQOO Z9 வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3D மார்க் வேர்ல்டு ஃபயரோட அதுலயும் பார்த்தீங்கன்னா iQOO Z9 வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. வந்து PC மார்க் ஒர்க்கில் கூட நத்திங் ஃபோன் 2A விட iQOO Z9 வந்து அதிகமாகவே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. கேமிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூப்பராக அடிக்கலாம். பெஸ்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மல்டிடாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ் கூட சூப்பராக இருக்குது. ஒரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா த்ரோட்டிங் டெஸ்ட்டில் ஸ்டேபிளாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. எங்கேயுமே வந்து ஈட்டிங் விஷயம் வந்து த்ரோட்டிங் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. 15 minutes வந்து டெஸ்ட் பண்ணதில் பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. இந்த வந்து த்ரோட்டிங் டெஸ்ட்டில் வந்து பெஸ்ட்டான ஃபோன்லாம் வந்து இந்த ஃபோன் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 6.67 inch ஃபுல் HD டிஸ்பிளே தான். அதுவும் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இந்த 120 ரெஃப்ரெஷ் வந்து அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. அதே வந்து 1800 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட் இந்த ஃபோன் வந்து நீங்கள் அவுட்டோர் போகும்போதும் இல்லை டேரக்ட் சன்லைட்டில் வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிளியராகவே விசிபிள் ஆகும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து DT*2+ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமிங்லாம் அட சொல்ல வந்து 5000 mAh பேட்டரி பவர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே வகையில் இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. iQOO Z7 போல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மி தான் பேட்டரி பேக்கப். ஆனால் இந்த ஃபோனில் வந்து பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பிரைமரி கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து 50 மெகாஸ் வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே வந்து சோனியோட IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வித் OS அண்ட் ES சப்போர்ட். நீங்கள் ஷேக் எல்லாம் வந்து வீடியோகிராஃபி எடுத்துக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து சூப்பரான ஒரு பிரைமரி கேமரா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா எதுக்காக வாங்கலாம் நினைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தோட 5.3 வெர்ஷனும் அப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் உங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக ஃபார்ம் பண்ணும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. ஒரு சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு வந்து iQOO Z7 ப்ரோலேயே வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். இந்த வாட்டி வந்து iQOO Z9ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அடுத்தபடி எதுக்காக அந்த ஃபோன் வாங்கலாம் நினைக்கிறப்போ உங்களுக்கு வந்து Android 14ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான மேஜர் OS அப்டேட் கொடுக்குறாங்க. அது வந்து 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா மெயின் ஸ்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீசெண்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பெஸ்ட்டாகவே இருக்கு. கேமிங்லாம் வந்து பெஸ்ட்டாகவே ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வாங்கக்கூடாது நெகட்டிவ் செக்ஷனுக்கு போயிடலாம். எதுக்காக இந்த ஃபோன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இவங்க கை வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் டிசைன். இது வந்து ப்ரீமியம் லுக்காகவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து லுக்கே கிடையாது. ஏதோ ஒரு டிசைன் கொடுத்து சிம்பிள் வந்து ஷேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப மொக்கையாக இருக்குது இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும். அதிகமான ஃபோன் வாங்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக மட்டும்தான் வாங்குவாங்க. இது பார்த்தோன்னே இந்த செல்லு பிடிச்சிருக்குப்பா அப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க டிசைன் பார்த்தோன்னே. ஆனால் இந்த ஃபோனில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது.
இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இல்லையான்ட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ஒரு மட்டமான விஷயம்னா இவங்க பண்ணியிருக்கிறது இதுதான். இந்த ஃபோன் டீட்டெயில்ஸ் வந்த உடனே வந்துட்டு கடுப்பான ஒரே விஷயம் தான் வந்து இந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து DDR4X ரேமேஷனும் UFSோட 2.2 ஸ்டோரேஜ்னு கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன iQOO Z5லேயே வந்து DDR5 ரேமேஷன் கொடுத்துருந்தாங்க. UFSோட 3.1 ஸ்டோரேஜ்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் லான்ச் பண்ணுற ஃபோனில் DDR4X ரேமேஷன் UFSோட 2.2 ஸ்டோரேஜ்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெர்ஷன்லாம் வந்து 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே கிடைக்குது. இவங்க 20,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு வந்து மொக்க பண்ணுவாங்கன்னு iQOO பொறுத்த வரைக்கும் நினச்சிட்டு பார்க்கல. இதெல்லாம் வந்து ஒரு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். இந்த ரேம் மிஷின் ரோம் மிஷின் பொறுத்த வரைக்கும் வந்து கம்பல்சரி தேவைப்படும். ரேம்லாம் வந்து 8GB கொடுத்தாலும் கூட உங்களுக்கு வந்து வெர்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு வந்து ஆக்சஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்பீட் கொடுக்கும். உங்களுக்கு ரேம் அதிகமாக 12GB 8GB கொடுத்துட்டு வெர்ஷனில் வந்து கை வச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அளவுக்கு வந்து ரேம் கொடுத்து வந்து உங்களுக்கு பலனெலாம் போடும். UFS 2.2 ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லும், டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ வந்து ஒரு மட்டமான விஷயம்னா பார்த்தீங்கன்னா 8 5G பேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மோட்டோவோட G34 5Gலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் வந்து 10,000 ரூபா தான். உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 8 5G பேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுக்கல, அதே மாதிரி NFC-யும் இந்த ஃபோன் வந்து கிடையாது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது கேமரா பொறுத்த வரைக்கும் பொக்கே கேமரா கொடுத்துருக்காங்க, அது எதுக்கும் உதவாது. அதே மாதிரி செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இந்த ஃபோனில் வந்து கிடையாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சில போட் வேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த போட் வாஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செல்லை வந்து லைட்டாக ஹேங் ஆகும். நீங்கள் வந்து தேவையில்லாங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாங்கக்கூடாத விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் சின்ன மட்டமான விஷயம்லாம் இவங்க கை வச்சிருக்காங்க சொல்லலாம். மெயினாக பொறுத்த வரைக்கும் இந்த 8GB 5G பேண்ட்ஸ் ஆகட்டும், இந்த ரேம் வெர்ஷன் UFS வெர்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு மட்டமான விஷயம்னு சொல்லுவேன் இந்த iQOO Z9ல. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் மெயினாக வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வெர்ஷன் வந்து எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ரேம் வெர்ஷனும் UFS வெர்ஷனும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 8 5G பேண்ட்ஸ் தான் கிடைக்குது. 10,000 ஃபோன்லேயே வந்து 12 5G பேண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து 8 5G பேண்ட்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஆடியோ ஜாக்கும் எதிர்பார்க்க முடியாது, NFC-யும் எதிர்பார்க்க முடியாது. NFC மோஸ்ட்லி இப்போதைக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் ஆடியோ ஜாக் வந்து கம்பல்சரி தேவைப்படும். கேமருக்கு வந்து இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கேமிங்லாம் வந்து சூப்பராக ப்ளே பண்ணிக்க முடியும். பேட்டரி பேக்கப்பும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே வைஸும் சூப்பராக இருக்குது. மற்றபடி வந்து சின்ன விஷயத்தில் வந்து கை வச்சிருக்காங்க, அது வந்து மொக்க பண்ணியிருக்காங்க. வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோன் ஒன்று வாங்குறேன், மூவி பார்க்கணும், அதுக்கப்புறம் கேமரா பற்றியும் சூப்பராக இருக்கிறப்போ நீங்கள் வந்து வேறு எதனா ஃபோன் ட்ரை பண்ணது பெஸ்ட்டாக இருக்கும். டிசைன் வைஸாக வந்து உங்களுக்கு அட்ராக்டிவ் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ மறக்காம கீழே கிளிக் பண்ணி அதோட ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து வேறு எதனா மொபைல் ஃபோன் பற்றி டீட்டெயிலாக வேணுமான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து iQOO Z9 வாங்கிட்டீங்களா இல்லை வாங்க போகிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கான்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து சந்திக்கிறேன். பை.